Hi students, next topic பார்த்தீங்கன்னா moment of inertia of uniform disk அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். டிஸ்க்குக்கும் ரிங்குக்கும் வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ரிங்குங்கிறது ஒரு இப்போ வளையல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரிங்கு. டிஸ்க்குங்கிறது நம்ம பிளேட்டு, நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறது இல்லையா பிளேட்டு. அதுவே சமமாக இருந்தால் எப்படி இருக்கும், அதான் டிஸ்க்கு. ஓகேவா? இப்போ டிஸ்க்கை நம்ம என்ன செய்யலாம்னாக்கா யூனிஃபார்ம் ரிங்ஸை நம்ம நிறையா கட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டில் ஒரு பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட்டை சுற்றி நம்ம மெனி நம்பர் ஆஃப் ரிங்ஸ் வி கேன் மேக் இல்லையா. ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு நீடில் வச்சு நம்ம அழகாக கட் பண்ணி எடுக்க முடியும். ஓகேவா? ரைட். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா, திக்னஸ் வந்து யூனிஃபார்மாக இருக்கிற மாதிரி ஒரு ரிங், ஒரு டிஸ்க் எடுத்துக்கலாம். அதில் வி கன்சிடர் ஏ ஸ்மால் ரிங்கு. ஓகேவா? ஒரு டிஸ்க் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஸ்மால் ரிங்கு மட்டும் எடுத்துக்கிறோம். அந்த அந்த நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ரிங்கோட ரேடியஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்மால் ஆர், அதோடைய அந்த ரிங்கோடைய மாஸ் டிஎம்மு, அந்த ரிங்கோட திக்னஸ் வந்து பார்த்திங்கனாக்கா டிஆர். ஓகேவா? திக்னஸ் இந்த அகலம் டிஆர், ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறு, ஸ்மால் மாஸ் டிஎம். ஓகேவா? நெக்ஸ்ட் டோட்டல் ரேடியஸ் ஆஃப் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் ஆர், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டு. இப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட எய்ம் என்ன, ஃபஸ்ட்டு இது எப்படி என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு 2 சென்டென்ஸ் இருந்தாலே சொல்லிடலாம். நீங்கள் டேரெக்டாக அப்படியே இந்த மாதிரி எழுதுனாலும் எழுதுங்க, இல்லை நீங்கள் டேரெக்டாக சொல்லுங்கள். கன்சிடர் அப்படின்னு ஆரம்பித்து கடன்னு சொல்லிடலாம். ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா மாஸுங்கிறது நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம், எம் அப்படின்னு எடுத்துருக்கோம். மாஸ் ஆஃப் டிஸ்க் வந்து எம். ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் டிஸ்க்கு. டிஆருங்கிறது திக்னஸ் ஆஃப் ரிங்கு. ஓகேவா? டிஆருங்கிறது இங்கே எடுத்துக்கிட்ட திக்னஸ் ஆஃப் ரிங்கு. நெக்ஸ்ட் ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் ரிங், இந்த ரிங்கோட ரேடியஸ். ரைட்டு. த டிஸ்க் இஸ் மேடப் ஆஃப் மெனி இன்ஃபைனிட்டெசிமலி ஸ்மால் ரிங்ஸ் ஆஸ் ஷோன். இதே மாதிரி மெனி நம்பர் ஆஃப் ரிங்ஸ் நம்ம வச்சு இந்த டிஸ்க்கை ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி ஆஃப் ஸ்மால் ரிங் இஸ், ரிங்குக்கு நம்ம எந்த பொருள்னாலும் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி நம்ம என்ன சொல்லுவோம், டிஐ ஈக்குவல் டு டிஎம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போடுவோம். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. ஏரியா ஆஃப் டிஸ்க் நம்ம எடுக்கணும். ஏரியா ஆஃப் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா பைஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது புக்கில் இருக்காது, இருந்தாலும் எழுதி வச்சுக்கோங்க, தேவைப்படுது. நெக்ஸ்ட், ஆஸ் த மாஸ் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் த மாஸ் பர் யூனிட் ஏரியா சிக்மா இஸ். மாஸ் பர் யூனிட் ஏரியானா டென்சிட்டின்னு அர்த்தம்ப்பா. இப்போ டென்சிட்டி ஆஃப் டிஸ்க்கு அதான் கண்டுபிடிக்க போகிறோம். டென்சிட்டி சிக்மா ஈக்குவல் டு மாஸ் பை ஏரியா. மாஸ் ஆஃப் டிஸ்க் தெரியும் உங்களுக்கு என்னது, எம். ஏரியா ஆஃப் டிஸ்க் வந்து பைஆர் ஸ்கொயர். இப்போ எம் பை பைஆர் ஸ்கொயருங்கிறது சிக்மா. ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா த மாஸ் ஆஃப் த இன்ஃபைனிட்டெசிமலி ஸ்மால் ரிங் இஸ். இந்த ரிங்கோடைய மாஸ் மட்டும் நம்ம தனியாக கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், நமக்கு ஃபார்முலா டேரெக்டாக இல்லை. அதனால் என்ன செய்யலாம்னாக்கா, டென்சிட்டியோட ஃபார்முலானா டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் அப்படின்னு எழுதுவோம். அதிலிருந்து மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் அப்படின்னு எழுதலாம். இந்த வால்யூம் அப்படியே டேரெக்டாக நமக்கு இல்லை, வால்யூம் ஆஃப் டிஸ்க்கு இந்த இடத்துல இல்லவே இல்லை, நம்ம கண்டுபிடிக்கணும். வால்யூம் நம்ம எப்படி எழுதலாம்னாக்கா ஏரியா இன்ட்டு திக்னஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? அப்போ இதிலிருந்து இந்த ஈக்குவேஷன் நான் எழுதுகிறேன். எப்படி, டிஎம் இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு வால்யூமுக்கு பதிலாக இது ஒரு பார்ட் இல்லையா, அதாவது 2πr, ரிங்குக்கு 2πr இல்லையா, அந்த 2πr இன்ட்டு அதோட திக்னஸ் டிஆர். ரைட். இப்போ 2πr இன்ட்டு டிஆர் அப்படின்னு கிடைக்குது. இது வால்யூமு, இது வந்து டென்சிட்டி, இது மாஸ். அப்போ ஏற்கனவே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், இந்த இடத்துல டென்சிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த இருக்குது பாருங்கள், டென்சிட்டி மாஸ் பர் யூனிட் ஏரியா, அது கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இது என்ன செய்கிறீங்க, எம் பை பைஆர் ஸ்கொயர் கொண்டு வந்து இங்கே போட்டுருங்க. ரிமைனிங் இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிடலாம். இதில் பை கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 2m டிவைட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர்டிஆர் அப்படின்னு கிடைக்குது. ரைட்டா? ஏன் சார் இங்கே ஆர்டிஆர் மட்டும் தனியாக எடுத்து எழுதிருக்கீங்க, ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டும் ஆர்டிஆருங்கிறது தான் வேரியபிள், இது கான்ஸ்டன்ட். தனித்தனியாக எழுதி வச்சுக்கலாம், இன்டகிரேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்மால் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1லேருந்து ஸ்மால் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா. அப்போ ஈக்குவேஷன் 1 பிகம்ஸ் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஓகேவா? டிஐ இஸ் ஈக்குவல் டு டிஎம் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். என்னது, 2m பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர்டிஆர். ஓகேவா? 2m பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர்டிஆர் அதை எழுதிட்டு ரிமைனிங் இந்த ஈக்குவேஷன்லேயே இருக்குது, என்ன இருக்குது, ஆர் ஸ்கொயர் இருக்குது, அதை எடுத்து எழுதிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறீங்க, கான்ஸ்டன்ட்லாம் தனியாக, வேரியபிள்லாம் தனியாக பிரிச்சுக்கலாம். டிஐ ஈக்குவல் டு 2m பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கியூப் இன்ட்டு டிஆர். இந்த ஆர் கியூப் ஆர் ஸ்கொயர் ஆர்க்கு சேர்ந்தால் நமக்கு ஆர் கியூப் கிடைக்கும். அப்போ டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டிஸ்க்கு. ஓகேவா? டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டிஸ்க்கு. இப்போ இது வந்து எதுக்கு நம்ம கண்டுபிடிச்சோம், ஒரு ரிங்குக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். டிஸ்க் வேணுனாக்கா அந்த ரிங் அப்படியே இன்டகிரேட் பண்ணணும். ஓகேவா? எதுலேருந்து எது வரைக்கும் இன்டகிரேட் பண்ணணும், 0லேருந்து R வரைக்கும். அதாவது சென்டர் பாயிண்ட் தான் ஓன்னு வச்சுக்கோங்களேன். இது ஓ இல்லை 0 எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. இதிலிருந்து எது வரைக்கும், R வரைக்கும் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இது வந்து 0 ஃபஸ்ட் ரிங், செகண்ட் ரிங், இதே மாதிரி R ரேடியஸ் இருக்கிற ஒரு ரிங்கு.
அது வரைக்கும் இன்டகிரேட் பண்ணணும். அப்போ இன்டகிரேட் பண்ணலாமா? I டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I ஈக்குவல் டு அந்த ஸ்மால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை இன்டகிரேட் பண்ணுறீங்க. லிமிட் என்ன போடுறீங்க? 0லேருந்து r வரைக்கும் போடுறீங்க. நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் DI, அதை கொண்டு வந்து இங்கே போடுங்க. 2m/r² × r³ × dr. இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இதில் இதெல்லாம் கான்ஸ்டன்ஸு, இதெல்லாம் கான்ஸ்டன்ட். இது வெளில எடுத்துடலாம், இன்டகிரேஷன் வெளில எடுத்துடலாம். 2m/r² × 0 to r r³ × dr அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதில் 2m/r² அப்படியே வச்சுக்கோங்க. r³ இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? அதே ஃபார்முலா தான் உங்களுக்கு தெரியும். இன்டகிரல் x⁴n × dx = x⁴n+1/n+1. இந்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா அப்படியே கொண்டு போயிட்டு இங்கே போட வேண்டியதான். இங்கே n இருக்கிறதுல 3 இருக்குது. அப்போ 3 + 1 4, 4/4 அப்படின்னு கிடைக்கும். 2m/r² அப்படியே வச்சுக்கிட்டு r⁴/4 0 to r அப்படின்னு நம்ம லிமிட் போட்டுக்கிறோம். அப்போ 2m/4r². இந்த 4 இங்கே இருக்குது, இதுக்கு கொண்டு வந்துருங்கப்பா. 2m/4r² இன்ட்டு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸ்மால் r இருக்குது, இங்கே கேபிட்டல் R இருக்குது. அப்போ r⁴ - 0 அப்படின்னு கிடைக்கும். திரும்ப ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே r² இருக்குது, இங்கே r⁴ இருக்குது. இது ரெண்டு கேன்சல் ஆனால் ரிமைனிங் இங்கே r² கிடைக்கும். அப்போ m/2, இங்கே 2 கேன்சல் ஆகிட்டு 2 தான் இருக்கும். m/2 இன்ட்டு இங்கே இருக்கிற மீதி r² எழுதியிருக்கேன். இல்லை வேறு எப்படி எழுதலாம்? I = mr²/2 அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஒரு டிஸ்க் எடுத்துக்கிட்டு அந்த டிஸ்க்கை மெனி நம்பர் ஆஃப் ஸ்மால் ரிங்ஸாக எடுத்துக்கிட்டு அந்த ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சி டோட்டல் டிஸ்க்குக்கு அந்த வேல்யூ இன்டகிரேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைச்சது? I = mr²/2 அப்படின்னு கிடைக்குது. ரைட். இப்போ இது உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க. 5 மார்க்கில் கேட்டாங்கனாக்கா புக்கில் இருக்கிற மாதிரி எழுதினாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கேன், ரொம்பலாம் ஷார்ட் பண்ணல, புக்கில் இருக்கிற மாதிரி தான் நானும் எழுதியிருக்கேன். நீங்கள் என்ன செய்கிறீங்கனாக்கா ஃபஸ்ட்டு டயக்ராம் தெளிவாக வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கோ ஓன் சென்டென்ஸில் ஒரு 2-3 சென்டென்ஸ் எழுதுங்க. அதுக்கு அடுத்தது இதில் பாயிண்ட் வேணால் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா மாஸ் பர் யூனிட் லென்த்து, இல்லை மாஸ் பர் யூனிட் ஏரியா, அது செகண்ட் பாயிண்ட்டு. இது தேர்ட் பாயிண்ட்டு. ஓகேவா? ஃபோர்த்து ஸ்மால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு வச்சுக்கோங்க. ஃபிஃப்த்து. அவ்வளோதான். ஓகேவா? இந்த 5 பாயிண்ட்டு. இந்த 5 பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு 3 மார்க் 3.5 மார்க் கொடுப்பாங்க. இதுக்கும் சேர்த்து கண்டிப்பாக இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு ஒரு 1/2 மார்க், 1.5, இது ஒரு 3.5 மார்க் கிடைக்கும். ஓகேவா? இதை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று 3 மார்க்கில் இருக்கலாம், இல்லை 5 மார்க்கில் இருக்கலாம். இதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். 2 மார்க்கில் இதுலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. சப்போஸ் உங்களுக்கு இதில் தியரி கொஸ்டின் எதுவுமே கேட்கல சார் அப்படின்னா, ஒரு கொஸ்டினுக்கு பக்கத்துலேயும் ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த சம்மில் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுமோ அது எல்லாத்துக்கும் ஒரு சின்னதாக ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. அவ்வளோதான். அந்த வேல்யூ வச்சு நீங்கள் என்ன செய்யணும்? ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் சம்மு. இதே விஷயத்தையே வேறு ஒரு நம்பர் கொடுத்து வச்சுருந்தா அது CBSE புக்கில் இருக்குது, NCERT புக்கில் இருக்கிற அந்த சம், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் இது பேசிக், இதை படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ திரும்ப பாருங்கள். எக்ஸாமில் வந்து ரைட் பண்ணுங்கள். டவுட்னா கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.